இதில் எல்விடிடிங்கிறத ஃபுல் ஃபார்ம் லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சென்சர் யூனிட் இந்த டியூப்லெஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய இதுதான் சென்சர். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதோட அந்த மூமெண்ட்ஸை நம்ம ஒரு எலக்ட்ரானிக் ரீடிங் ஆட்டு மாற்றுறதுங்கிறது அந்த கிட் வந்து நமக்கு டெமோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட மூமெண்ட்டை பார்க்குறதுக்கு இதில் ஒரு சின்ன ஷாஃப்ட் இருக்கும். இதில் நம்ம இதை ஸ்க்ரூ கேஜை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண இதில் உள்ள ஷாஃப்ட் இந்த பக்கமாக இப்படி நகர ஆரம்பிக்கும். இந்த மூமெண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலான வேரியேஷன் இந்த இடத்துல எலக்ட்ரானிக்கலி எப்படி வருது அதை ஸ்டடி பண்ண போகிறோம். இதில் அந்த எல்விடிடிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வயர்ஸ் இருக்கும். 2 வயருங்கிறது ப்ரைமரி காயிலுக்காகவும் மீதி 4 வயர்ஸுங்கிறது செகண்டரிக்காகவும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதில் பிளாக் கனெக்ஷன் ஒயரை பிளாக் டெர்மினல்லையும், ப்ளூக்கு ப்ளூ, எல்லோவுக்கு எல்லோ, க்ரீன் டு க்ரீன், ரெட் டு ரெட் அண்ட் அந்த சேம் க்ரீன் இல்லாதனால ஒரு ஒயிட் இருக்கும், அதையும் நீங்கள் க்ரீனில் கொடுத்துக்கலாம். அந்த 2 க்ரீனும் இன்டர்சேஞ்சபிளாக இருந்தாலும் ஒன்று மாற்றி கொடுத்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த காம்பினேஷன் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ரீடிங் வராது. அண்ட் இதில் 2 கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ஒன்று அது ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக, இன்னொன்று கேலிப்ரேஷன் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஜீரோங்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ நீங்கள் ஜீரோவாக எடுத்துக்கணுமா இல்லை ஒரு மிட் வேல்யூவாக எடுத்துக்கணுமாங்கிறத இந்த ஜீரோ கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஜென்ரலாக இப்போதைக்கு நம்ம ஒரே டைரெக்ஷனில் உள்ள மூவ்மெண்ட்டை பண்ணுறதா இருந்தால் இந்த ஜீரோ கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணி ஜீரோ அப்படிங்கிற லெவலுக்கு இதை ஃபைன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக மேக்ஸிமம் அந்த கேலிப்ரேஷனுங்கிறது இந்த பொசிஷன் மேக்ஸிமம் வரும்போது என்ன ரீடிங்கை அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம அதில் செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 25 இருக்குது. எனக்கு 25 வரைக்கும் உள்ள வேரியேஷன் போதும் அப்படின்னா இந்த கேலிப்ரேஷனுங்கிற கண்ட்ரோலை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பொசிஷனை மேக்ஸிமம் பொசிஷன் வச்சுட்டு 25 வர்ற அளவுக்கு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அதாவது இது உள்பக்கம் போகிறத மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம், வெளிப்பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறத ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்க்ரூ கேஜை நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதோட ஷாஃப்ட் நம்மளுக்கு வெளியில் வரும், இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ கேஜை நான் அட்ஜஸ்ட் பண்ண இந்த ஷாஃப்ட் இதோட பொசிஷன் நகட்டிக்கிட்டே வரும். நகட்டும் போது ஒவ்வொரு வேரியேஷன் இப்போ இது 20ல் இருக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் இதை ஸ்க்ரூ பண்ணி 20ன்னு கொண்டு வந்தீங்கன்னா இதில் அரௌண்ட் ஒரு -5 வருதா, நம்மளுக்கு அது 5 ஏன்னா 25 வரதானே எடுத்தோம், அப்போ நம்மளுக்கு ஒரு 5 நம்மளுக்கு வேரியேஷன் வருதாங்கிறத பார்த்துக்குறோம். எகெயின் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி 20லேருந்து 15 கொண்டு வரீங்கன்னு வைங்களேன், எகெயின் அது என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 5 ரீடிங் இதில் வேரியேஷன் வரணும். இது மூமெண்ட் வரும்போது அது அரவுண்ட் ஒரு 5 ரீடிங் வித்தியாசங்கள் வருதா அப்சர்வ் பண்ணுவீங்க. எகெயின் இதை ஸ்க்ரூ பண்ணுவீங்க. இப்போது 15 அந்த ரேஞ்சில் இருந்து எகெயின் குறைய ஆரம்பிக்கும், எகெயின் ஒரு 5 இன்க்ரீஸ் ஆகுதா. ஆனால் கரெக்டாக 5 இன்க்ரீஸ் ஆகணுங்கிறது வித்தியாசம் கிடையாது. நம்ம தியரிட்டிக்கலாக 0லேருந்து 25 வரைக்கும் வச்சுருக்கோம். அப்போ அந்த எவரி சின்ன அந்த மைக்ரோமீட்டர் ரீடிங்க்கும் அந்த 5 வேரியேஷன் வருதான்னு பார்க்குறோம். மேக்ஸிமம் பொசிஷன் வரும்போது அரௌண்ட் 25 அச்சீவ் ஆகுதான்னு பார்ப்பீங்க. அப்போ சின்ன அந்த லீனியர் வேரியேஷனுக்கும் இந்த ஆக்சுவல் பொசிஷனுக்கும் இதுக்கும் ரீடிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத டேப்லேட் பண்ணுவீங்க. இதில் ஏதாவது சின்ன வித்தியாசங்கள் ஃப்ராக்ஷனல் வேல்யூ வித்தியாசங்கள் வந்துச்சுன்னா அதை எரர் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இதோட 2 டைரக்ஷன் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா இதோட பொசிஷனை இப்படி மிடில் வச்சுட்டு இது நீங்கள் 0ன்னு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். எந்த பொசிஷன் நீங்கள் 0ன்னு எடுத்துக்கிறீங்களோ இப்போ நீங்கள் இதை விடும்போது பார்த்தீங்கன்னா ரீடிங் பாசிட்டிவில் வரும். அண்ட் 0க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ நெகட்டிவில் வரும். இந்த 25 2 ஹாஃபாக வர மாதிரி இருக்கும். இப்படியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 25 வரைக்கும் இருக்கிறத இல்லை 20ன்னு இருக்கிறத நீங்கள் 10 அப்படிங்கிற பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு 0ன்னு செட் பண்ணிக்கணும். அப்போ 10லேருந்து குறையும் போது நெகட்டிவ் வேல்யூ வர மாதிரியும் 10க்கு மேலே போகும்போது பாசிட்டிவ் வேல்யூ ரீடிங் வர மாதிரியும் எடுத்துக்கலாம். இதில் தேவைப்பட்ட மல்டிமீட்டர் வச்சு ரீடிங் எடுக்கலாம். அதுக்கான ரீடிங் தான் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது இது வந்து இந்த பொட்டென்ஷியலுக்கும் இந்த மில்லிமீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எவ்வளோ இருக்குதுங்கிற ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியரான வேரியேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம்.